ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லிஸ் கிச்சன் 369. இன்றைக்கி வந்து ஃபிஷ் ஃப்ரை மசாலா எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாமா? நான் வந்து 1/2 கிலோ மீன் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். தேவையான அளவு சால்ட்டு. ஃபஸ்ட்டு மஞ்சள் தூளை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா குழம்பு மிளகாய்த்தூளை ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் மல்லித்தூள். இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். மல்லித்தூளையும் போட்டாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நீங்கள் ஒரு தடவை சால்ட்டு செக் பண்ணிக்கோங்க. வேணும் அப்படின்னா நீங்கள் லைட்டாக கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆட் பண்ணலை. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. ஏன்னா அப்போ தான் உப்பு வந்து எல்லா இடத்துலையும் மீனில் மிக்ஸ் ஆகும். ஸோ அதனால் உப்பு எப்போவுமே நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கல் உப்பு வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் கல் உப்பு கொஞ்சம் இடிச்சிட்டு போடணும். அதோட நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சிலர் வந்து எண்ணெய் ஊற்றுவாங்க. நான் வந்து தண்ணி தான் ஊற்றி நல்லா பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். உப்பு எல்லாமே செக் பண்ணிவிட்டேன். இதை வந்து கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் ஒரு 5 to 10 minutes வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் பேன்லேயோ இல்லை தோசை கல்லுலேயோ சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம மீனை போடணும். பாருங்கள், நான் போட்ட உடனே கொதிக்கணும் எண்ணெய். ஏன்னா அப்போ தான் வந்து மசாலாவும் உங்களுக்கு ஒட்டாமல் வரும், நல்லா ஃப்ரையும் ஆகும். சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எண்ணெய் ஊற்றினோடனே மீனை போட்டுருவாங்க. அந்த மாதிரி போடக்கூடாது. எண்ணெய் வந்து நல்லா காயணும். அப்போ தான் வந்தால் மீனும் உடையாது, மசாலாவும் உதிராமல் இருக்கும். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் இடையில செக் பண்ணி சிம்மிலே வச்சு இது பண்ணுங்கள். ஏன்னா ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம். சிம்மில் வச்சு பண்ணால் எல்லா இடத்துலையும் மீனும் வந்து வெந்துடும். நமக்கு இதுவும் மீனும் கருகாமல் கரெக்டாக வந்துடும். பாருங்கள், அப்புறமா நீங்கள் தோசை கரண்டி வச்சு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.